ஹாயில் வணக்கம் கைஸ் எல்லாருக்கும் மாலை வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா சிக்கன் டிக்கா 2 ways, அதாவது ஹரியாலி அண்ட் மலாய் டிக்கா. அப்புறம் பார்த்திங்கன்னா சிக்கன் தந்தூரி. எல்லாமே தந்தூரிலாம் வீட்டில் ரெடி பண்ணுறதுக்கான ரெசிபி தான் அது. கொஞ்சமாக சால்ட் அண்ட் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு. அப்புறம் கிடைச்ச காஷ்மீர் மிளகாய்த்தூள், நார்மல் மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக பிளாக் பெப்பர், கொஞ்சமாக சீரகத்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா, அப்புறம் தயிர் ஹங் கர்ட் சொல்லுவாங்க. அது தயிரை தண்ணி பிழிஞ்சு கெட்டி தயிர், அதெல்லாம் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பிசைஞ்சிட்டு இது மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டு நம்ம சிக்கன் மேலே அப்ளை பண்ணி எடுத்துருவோம். சிக்கனுக்கு ஒரு மசாஜ் கொடுத்துருவோம். லெக் பீஸ் வாங்கியிருக்கிறேன், அப்படியே ஃபுல் லெக், தை அண்ட் ட்ரம் சேர்த்து வாங்கியிருக்கிறேன். அது நல்லாயிருக்கும். ஸோ இதே மசாலாவை நீங்கள் கஸ்தூரி மேத்தி இதுக்கு ஆப்ஷனலாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதே மசாலா நீங்கள் போன்லெஸ்க்கு போட்டிங்கன்னா அது ஒரு நார்மல் டைப் ஆஃப் சிக்கன் டிக்கா, அவ்வளோதான். போட்டுட்டு இது நீங்கள் ஒரு 1 hour மாதிரி ஊற வச்சுருங்க. சிக்கனை ஊற வச்சிங்கன்னா அப்போ தான் ஃப்ளேவர்ஸ் உள்ளே இறங்கும். ஏன்னா நம்ம கட் பண்ணியிருக்கேன் சிக்கன், நான் எப்படியும் லைக் ஸ்லைசஸ் மாதிரி போட்டிருக்காங்க இங்கே உள்ளே போகிறதுக்கு. பட் ஸ்டில் இட் இஸ் அட்வைசபிள் 1 மணி நேரம் ஊற வைங்க சிக்கனை. ஃப்ரிட்ஜில் வச்சு ஊற வச்சிங்க, இனிமேல் ஃபாஸ்ட்டாக ஊறும், உள்ளே இறங்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மின் சட்னி ப்ளஸ் ஹரியாலி சேர்த்தே பண்ணிடலாம். புதினா, கொத்தமல்லி, மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சால்ட்டு, கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கரம் மசாலா, கொஞ்சமாக, நிறைய கிடையாது, கொஞ்சமாக போட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் சாட் மசாலா போட்டுக்கிறேன். கொஞ்சம் லெமன் ஜூஸ் புழிஞ்சுக்கிறேன். இதை அரைச்சி எடுத்துப்போம். இது மாதிரி பேஸ்ட் அரைச்சி எடுத்துருக்கோம். பார்த்திங்கன்னா நம்ம தயிரில் மிக்ஸ் பண்ணி எடுத்துன்னு சொல்லலாம். மின்ட் சட்னி, அருமையான மின்ட் சட்னி. நம்ம தந்தூரியோ டிக்கா எது சாப்பிட்டாலும் தொட்டு சாப்பிட்றதுக்கு வேறு லெவலாக இருக்கும். போட்டு நல்லா கொஞ்சம் சாட் மசாலா, கொஞ்சம் சால்ட்டு போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா செமையாக இருக்கும். மின் சட்னி ரெடி பண்ணியாச்சு சைட் டிஷ்ஷாக. இப்போ என்ன பண்ணால், இப்போ நம்ம அரைச்சிருக்கிறது கொஞ்சம் தண்ணியாக இருக்குலாம் செக் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள், மிச்சம் இருக்க கொஞ்சம் கொத்தமல்லி, அதுக்கப்புறம் கொஞ்சமாக 4 பல் முந்திரி போடுங்க, ரிச்சாக இருக்கும். அதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சி இது மாதிரி ஒரு பேஸ்ட்டாக எடுத்துருங்க, திக் பேஸ்ட்டாக. கேஷ்யூ போட்டது பார்த்திங்கன்னா நல்லா டைட்டாகவும் ஆயிடுச்சு, ரிச்சாகவும் ஆயிடுச்சு, தண்ணியாகவும் இல்லை. ஸோ இதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு சிக்கன் க்யூப்ஸ், போன்லெஸ் க்யூப்ஸில் மேரினேட் பண்ணி வச்சுருக்கோங்க. மிக்ஸ் பண்ணி இதையும் 1 hour ஊற வைங்க. அதுக்கப்புறம் கேஷ்யூ நட்ஸ் நிறைய போட்டுக்கோங்க. ஒரு அடுத்துக்கு மலாய், கேஷ்யூ நட்ஸு, அதுக்கப்புறம் நம்ம ஹங் கர்ட் இருக்கு இல்லையா, அதில் மிச்சம் இருக்க தயிர், கொஞ்சமாக கரம் மசாலா, கொஞ்சமாக பிளாக் பெப்பர் பவுடர், அப்புறம் கொஞ்சம் சால்ட்டு, கொஞ்சம் லெமன்லாம் புழிஞ்சு இதை அரைச்சி எடுத்தது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கார்ன்ஸ்டார்ச். ஏன்னா அது லைட்டாக ஒரு பைண்டிங் கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் இது. ஸோ அதனால் அரைச்சதுக்கப்புறம் கொஞ்சமாக கார்ன்ஸ்டார்ச் கேட்டு இது மாதிரி அழகாக இது பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் அது ஒரு போன்லெஸ் க்யூப்ஸ் மிச்சத்தை போட்டு நீங்கள் அதோட பிசைஞ்சு எடுத்திங்கன்னா இதுக்கான மேரினேஷன் ரெடி ஆகிடும். இதை கொண்டு போய் நீங்கள் அதே மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சு 1 hour வச்சுருங்க. அதுக்குள்ள அடுப்பு ரெடி பண்ணிவிடும். கங்கு ரெடி பண்ணிட்டிங்கன்னா அது மாதிரி அடுப்பு அதை பற்ற வச்சிட்டிங்கன்னா ஒரு ஃப்ளார் பாட்டில் கொஞ்சம் மண், முக்காசிக்கு மண், மிச்சம்லாம் மேலே நான் இப்போ இது பண்ணியிருக்கேன் செட்டப், அது மாதிரி பண்ணிட்டீங்கன்னா ஓகே. அதுக்கப்புறம் இது மாதிரி குச்சி ரெடி பண்ணிவிடுங்க. குச்சி கிடைக்கிது, இது மாதிரி ரெடிமேட் குச்சிகள் கிடைக்கிது. பார்த்திங்கன்னா ஒரு செட் ஆஃப் 6 500 அமேசான்லேயே இருக்குது. இது மாதிரி போன்லெஸ் பீசஸ்லாம் இது மாதிரி குத்திடுங்க. குத்திட்டு நம்ம பார்த்திங்கன்னா அப்போ கொளுத்து பார்த்திங்கன்னா நேரம் கங்கு ரெடி ஆகி வந்துருச்சு. ஸோ நம்ம சிக்கனை வச்சிடுறோம். போன்லெஸ் பீஸ்லாம் சீக்கிரம் ரெடி ஆகிடும். வச்சதுக்கப்புறம் அது ஒரு மசாலா பாக்கி இருக்குன்னா அது மேலே கொஞ்சம் லைட்டாக தூவி விடுங்க. ஏன்னா அது இறங்கிடும். எப்படியும் கீழே ட்ரிப்பாக வச்சு நீங்கள் இந்த மாதிரி மேலே போட்டிங்கன்னா நல்லா லேயராக மசாலா நல்லா உட்காரும். அந்த மேலே நல்லா குக் பண்ணி எடுங்க இதை. அப்புறம் அப்பப்போ லைட்டாக பட்டர் போட்டுருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் மாய்ஸ்டராக இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ கொஞ்சமாக பட்டர், தீ ரொம்ப நேரம் பட்டத்தில் வைக்காமல் கங்கில் வைங்க. அப்போ தான் நல்லா குக் ஆகும், உள்ளேயும் குக் ஆகும். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 10 minutesக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இது மாதிரி நல்லா குக்காகி வந்துருக்குது. ரொம்ப நேரம் நெருப்படுற மாதிரி ஹைட் ஏற்றிக்கோங்க. ஸோ கங்கு நார்மலாக வீட்டில் இருந்த உட்டை போட்டு கங்காக பண்ணியிருக்கோம். கோல் கிடச்சா கோல்லையும் நீங்கள் நேராக பண்ணலாம், தப்பே கிடையாது. இது மாதிரி வந்துருக்கு, சூப்பராக வந்திருக்கு. இது கூட நம்ம மின் சட்னி எடுத்து சாப்பிட்டா அருமையாக இருக்கும். அது எப்படி ப்ரெஸ்டேஷன் வைக்கலான்றதையும் காட்டுறேன். சூடாக இருக்கும், கை வச்சு எடுக்காதீங்க, ஃபோர்க் வச்சு இது மாதிரி எடுத்துகிட்டு ஒரு பாத்திரத்தில் மின் சட்னி பண்ணல அது ப்ளஸ் கொஞ்சம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன்ஸ், லெமனு போட்டு சைடில் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ தந்தூரியும் இப்போ எடுத்துருவோம். ஒரு லெக் பீஸ் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி ஃபோர்க் வச்சு தள்ளிங்கன்னா அதுவாக அசால்ட்டாக வந்துடும். அப்படியே தள்ளி எடுத்துருங்க. ஃப்ரீயாக வருது பார்த்திங்களா.
வேறு லெவலில் குக் ஆகிருக்கு. வீட்லேயே ஒரு ஃப்ளார் பாட்லேயே நம்ம பண்ணியிருக்கோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதெல்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்கிறத வச்சு தந்தூரி இல்லைன்றதுக்காக நீங்கள் வெளியே வாங்கி சாப்பிடணும் அவசியம் கிடையாது. உங்களுக்கு அட்லீஸ்ட் வெளியே வாங்கி சாப்பிடணும் வீட்டிலே பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி சாப்பிடக்கூடிய ஒரு டிஷ் தான். திஸ் இஸ் நாட் சம்திங் தட் யூ ஹேவ் டு பை அவுட் சைட். ட்ரை பண்ணி பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருக்குன்ற கமெண்ட்டையும் ஃபீட்பேக்கையும் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் வீடியோ கைஸ். ஸ்டே சேஃப், கெட் வேக்சினேட்டட். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்க மாதிரி பாய், டேக் கேர், see you all guys. ஐயோ சொல்ல மறந்துட்டேன். மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாத்தையும் பண்ணுங்க. டூ சப்போர்ட் த சேனல். தேங்க்யூ.